ஹலோ கைஸ், நான் டிஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து ஈவன் கிவன் தி ஒர்த்லெஸ் அப்ரைசர் கிளாஸ் ஐ எம் ஆக்சுவலி தி ஸ்ட்ராங்கஸ்ட். பேரே கொஞ்சம் டிஃபரெண்டா அதே மாதிரி பெருசா இருக்குல்ல, ஷார்ட்டாவே சொல்லிடலாமா? ஒர்த்லெஸ் அப்ரைசர் அப்படின்னு ஷார்ட்டாவே நம்ம சொல்லுவோம். அந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல்லுக்கு ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த சீரிஸ் உண்மையிலே வேற லெவல்ல இருக்கும் கைஸ், அதுக்கு நான் கேரண்டி. எனக்கு அத ஃபர்ஸ்ட் எபிசோட் தாறுமாறா இருக்கு. முடிச்சவங்க எல்லாமே கமெண்ட்ல ஃபயர் வச்சு போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுப்பேன். முடிஞ்சளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பாருங்க. ஏன்னா என்னோட பெஸ்ட் கொடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன். என்டர்டைன்மெண்ட் ஆகணும்னு மத்தவங்க மாதிரிலாம் கிடையாது. அதனால முடிஞ்சதுக்கு சப்போர்ட் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ முடிச்சிட்டு நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல இன்னும் சில ஆன்மீக சீரிஸ்லாம் போட்டுன்னு இருக்கும். அதே மாதிரி ஃபினிஷ் சீரிஸும் இருக்குது. முடிஞ்சளவுக்கு டைம் இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்க. சரி வாங்க நம்ம கதை கொடுக்குறோம். இப்போ ஒரு பாழடைஞ்ச டஞ்சனுக்குள்ள ஹீரோவும் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் வீக்கா இருந்தது தானா, அப்ப வீக்கா இருந்தது தப்புனா இந்த இடத்துல சாகுறேன்னு சொல்லிட்டு அவனு கீழே குதிக்க, நான் எதுக்காக இப்படி பிறந்தேன்? இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை கேவலமா வாழ்றதுக்காகவா? அப்படிப்பட்ட வாழ்க்கையே தேவையில்லை. இதோட எல்லாம் முடிச்சுப்போம். எனக்கு நீ எந்த விதமான அச்சிங்கும் கிடையாது. இதோட முடிச்சுப்போம். ஆனா கண்டிப்பா சொல்றேன், நான் வாழ்ந்த இந்த வாழ்க்கை ரொம்பவும் கேவலமான வாழ்க்கை தான். என்ன ட்ரீட் பண்ண ஒவ்வொருத்தரும் என்ன கேவலமா தான் நடத்தினாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் கீழே போயிட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஒரு டஞ்சனுக்குள்ள ஒருத்தனும் டேய் எவ்வளவு பெரிய பெருச்சாலி ஏழி என்கிட்ட வா மோத உன்னை கொண்டுன்னு சொல்லிட்டு அவன் கொல்லணும் போக அவன் இன்னொரு பக்கம் அது கூட சண்டை போட்டு இருக்க. பின்னாடி இருந்து இந்த மேஜும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஹீரோக்கு முன்னாடி நடந்த விஷயம் தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த டஞ்சன்ல வந்து சண்டை போட்டு இருக்காங்க போல. அவன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த ஸ்வாட் வச்சிருக்க பையல ஒரு ஸ்லாஷ் கொடுத்து அதோட கழுத்தை விட்ட அடச்சா என்ன இது ஒர்க் ஆகல சொல்லனே என்ன ஸ்பெல்ல பயன்படுத்த போற எவ்வளவு நேரம் ஆகவே இல்ல கவலை விட சீக்கிரமா முடிச்சிடறேன். ஏதோ ஆயிடுச்சுடா ஃபயர் பால் அப்படின்னு அவ்வளவு அது மேஜிக் ஸ்பெல்ல பயன்படுத்தி அதை எரிச்சு விட அப்பா அடியா முடிஞ்சிருச்சு. உன்னோட ஸ்கில் உண்மையில பிரமாதப்பா. என்ன சொன்னேன்? என்னோட மேஜிக் சொன்னியா? ஆமா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லாவே இந்த இடத்துல வேலை பார்த்தோம். சரிதான். டேய் உதவாக்குற என்னடா பண்ணிட்டு இருக்க? மாசம் நிக்காம சீக்கிரம் வாடா, எங்களை பார்த்து கத்துக்கடா. இப்படி தாண்டா ஒரு அட்வென்ச்சரா வேலை பார்க்கணும். தண்ட சோறு. சரி ரொம்ப திட்டாதீங்க, நான் தண்ட சோறாவே இருந்துட்டு போறேன். ஆனா அதுக்குன்னு அதே அப்படிதான் எனக்கு வெறுப்பாவதுல. என்னோட பேர் ஏனுங்க. ஹீரோ அவனுடைய மூட்டை எல்லாம் துவந்து வர ஒரு அடியால வேலை பார்க்கறான். அவனை தடுக்கி விட யூஸ்லெஸ். ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? லோவஸ்டான ஒரு காமனரா இருக்கடா ஏன். எங்களை மாதிரியான ஹை காமனர்ஸ்க்குலாம் உன்னை சுத்தமா பிடிக்காது. கொஞ்ச நாள் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோ. அப்பதான் சின்ன வேலையை சரியா கொடுப்போம். இல்லைன்னா ஒண்ணுமே கொடுமைப்படுத்துவோம். என்ன மன்னிச்சிருக்க, என் கால் தடுக்கிடுச்சு அவள் தான். அது மட்டும் இல்லாம நான் அதிகமான மூட்டிய சம்மந்தம் வரல. சரி உதவாக்குற அப்ரைசர், அதை போய் அப்ரைசர் பண்றீங்களா? ஓகே நான் இதை பண்றேன். ஹீரோவும் சரிதான், என்னோட ஜாப் இந்த இடத்துல ஒரு அப்ரைசர். இந்த இடத்துல லோல் காமனான ஜாப். அது இந்த இடத்துல குழந்தைகள் பிறக்கும் போதே லைட் கார்டஸால ஒரு விலையை உயர்ந்த ஜாப் மூலியமா தான் பிறக்கிறாங்க. அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு இதுலயும் ஸ்கில்ஸோட தான் பிறக்கிறதுனால ரெண்டு விதமான ஸ்கில் அவங்களுக்கு கிடைக்கும். ஒன்னு லைட் ஸ்கில், அப்புறம் இன்னொரு டார்க்னஸ் ஸ்கில். அதை பொறுத்து தான் யாருக்கு எந்த விதமான ஜாப்ஸ் கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய ஸ்கில்ஸும் இருக்கும். ஒன்ஸ் அவங்க பிறக்கும் போதே அந்த ஜெனரேஷன்ல எந்த சக்தியோட பிறக்கிறாங்களோ லைஃப் டைம் ஃபுல்லா அதே தான் அவங்களுக்கு. இதுலயும் இந்த இடத்துல 3 விதமான ரேங்க்ஸ் அடிப்படையில இந்த இடத்துல ஜாப்ஸ் பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா ரேர் கிளாஸ், அப்புறம் ஹை கிளாஸ், அப்புறம் லோ கிளாஸ். ரேர் கிளாஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் வசதியா இருக்கிற மெர்ச்சன்ட்ஸ், மிலிட்டரி அப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு தான் பவர் கொடுக்கப்படும். ரெண்டாவது கிளாஸை பொறுத்த வரைக்கும் ஹை காமன் அப்படின்னா மிடில் கூட சொல்லலாம். இதுல தான் நம்மளுடைய ஜோய்ட் அண்ட் ஜொலேன் இருக்காங்க. கடைசியான லோ கிளாஸ், அதுல தான் உதவாத ஸ்கில் இருக்கிற எனக்கு அது கிடைச்சிருக்கு. அவங்களுக்கு ஈவன் ஃபார்மிங் பண்ற மாதிரியான வேலைகள் மட்டும் தான் நிறைய கிடைக்கும். சில கேசஸ்ல அவங்களோட ஜாப் கிடைக்கலனா கூட அவங்க சில மந்திர கற்களையும் பயன்படுத்தலாம். அதன் அடிப்படையில தான் எனக்கும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு என்னுடைய பாஸ்ட்ல. ஆனா என்ன இருந்தாலும் என்னுடைய பாதி என்ன நிர்ணயிச்சிட்டேன். என்னோட ஃபேமிலி எந்த அளவுக்கு இருந்தாலும் நான் ஒரு அட்வென்ச்சர் ஆகணும். அதுக்கப்புறம் ஹீரோவோ அப்ரைசர் பண்ண ஆரம்பிக்க. அதுல அதோடைய பல்லு வந்து டி ரேங்க் கிரேட் இருக்குது. அதை மட்டும் தனியா பிரிச்சு எடுக்கலாம் பார்க்க. என்னடா இது வர மாட்டேங்குது, என்னடா முக்கிட்டு இருக்க, ரொம்ப லேட் ஆகுது. இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ரொம்ப ஹார்டா இருக்கு. அப்ப அந்த ஸ்வாட் கிட்ட ஏன்பா கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணி அதோடைய பல்லு எடுக்கிறதுக்கு வாய் மட்டும் நீ கொஞ்சம் திறந்துனா போதும். என்னது நான் வந்து அங்க அதை தொட்டு ஹெல்ப் பண்ணுமா உனக்கு? ஜோலேனாவும் ஆமா ஸ்வாட் சொல்றதுல என்ன தப்பு? இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ பாக்கிறதுக்கு தான் இந்த இடத்துல உங்களை நாங்க வச்சிருக்கோம். அதனால ஒழுங்கு அந்த வேலையை பாரு, உதவாக்குற. ஏன் எவ்வளவு தெரியுது அப்படி சொல்லிட்டு அவங்க கல்லெல்லாம் ஏற்றி எறிறாங்க. அவனுக்கு காண்டா பாக்க என்னடா முறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலில் ஏற்றி ஒதிக்க. என்ன பக்கம் அவ்வளவு கேவலமா பேசுறான். ஏண்டா உன்னை இந்த இடத்துல வேலைக்கு வச்சதுக்கான காரணமே ஒன்னு மாதிரி உதவாக்குற எங்களுடைய சின்ன அசிஸ்டன்ட் வேலையெல்லாம் செய்யறதுக்காக தான். நீ அதை செய்யறதை விட்டுட்டு எங்க கிட்ட ஹெல்ப் கேட்கற. இவன் அடித்தல உனக்கு தப்பே இல்லடா. அப்படியா? என்ன மன்னிச்சிருங்க, இந்த வேர்ல்டு பொறுத்த வரைக்கும் இப்படிதான். அதுக்கப்புறம் அவனே அதை முயற்சி பண்ணி அதோட பல்ல எடுக்க பாக்க அப்படிதான் பண்ணு, இதுதான் உன்னுடைய ஜாப், இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்து ஹீரோதோட வாயுல எல்லாம் கையை விட்டு அதை கட் பண்ணலாம் பாக்க. அங்க பாத்தியா சூப்பரா இருக்கு, அதை பாக்கவே அப்படின்னு நம்ம கேவலமா பேசிருக்கான். இந்த மாதிரியான கேவலமான வேலையை செய்யறதுக்கெல்லாம் ஒன்னு மாதிரியான உதவாக்குற இந்த இடத்துல பிறந்திருக்கீங்க. கவலைப்படுதே, உன்னுடைய அப்ரைசர் ஸ்கில்லும் கூடவே உனக்கு தகுந்த மேஜிக்கல் டூல்ஸ் எல்லாத்தையுமே நான் கில்ட்டு கிட்ட கொடுக்க சொல்றேன். ஏன்னா இந்த மாதிரியான வேலைகள் செய்ய நீ தான் நல்லாக்கி. ஹீரோ அதுக்கப்புறம் அதை செஞ்சுட்டே இருக்கும் போது இவங்க சொல்றதும் சரிதான். நான் இந்த இடத்துல எல்லாமே பண்றது, மான்சஸோட மெட்டீரியல் கலெக்ட் பண்றது, அதே மாதிரி உங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்குது. இதனாலதான் என்னோட உதவாக்குறேன்னு சொல்றாங்க. டேய் நீ எங்களோட பார்ட்டியில இருக்கிறதுக்கான காரணமே எங்களுடைய எடுபடி வேலைகளை செய்ய மட்டும்தான். அது மட்டும் இல்லாம எங்களுடைய பேக் எல்லாம் தூக்கிட்டு வாடா. நல்லா புரிஞ்சுதா உதவாக்குற அப்ரைசர்? ஆமா அவன் சொல்றது சரிதான். சரி நீ பண்ற வேலைக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு அவளும் கிளம்ப. ஏஞ்சிக்கடா என்ன பண்ற போலாம் அப்படின்னு சொல்ல வந்துட்டேன். இந்த மாதிரி ட்ரீட் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் ஒரு உதவாக்கரையா எடுக்கலாம், பட் நான் அவங்க சொல்ற வேலையெல்லாம் நான் செய்யறதுனால கொஞ்சமாச்சும் மரியாதையா நடத்தினா நல்லா இருக்கும். ஜஸ்ட் இப்போதைக்கு இந்த உலகத்துல நான் சர்வே ஆயின்னு இருக்கேன். நான் செத்துனா கூட யாரும் கேட்க மாட்டாங்க. என்னுடைய வேலை எனக்கே பிடிக்கல. அதுக்கப்புறம் இன்னும்
நோக்கி போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல இன்னொரு மாஸ்டர் இருக்கு. அங்க பாத்தீங்களா நமக்கு இன்னைக்கு லக்கி இது ஹெல் ஹார்ட் கிராப் ஸ்பாட்டட். உதவாக்குற அதோடைய மாஸ்டர் மெட்டீரியல்ஸ் எல்லாம் போய் கலெக்ட் பண்ணு. என்னது இதுக்கு இப்ப பண்ணணுமா? ஆனா முதல்ல நம்ம கில்ட்ல இதை போய் ரிப்போர்ட் பண்ணணுங்க. எந்த மாதிரியான மாஸ்டர் இந்த டஞ்சன்ல இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க எதிர்பார்க்கல. அட என்னடா நீ போய் வேலையா போறன்னு சொல்லிட்டு அவன் வெடி ஒதுக்க. சரி நல்லா புரிஞ்சுது. இன்னைக்கு நம்ம லக்கினால தான் ஜாக் பாட்டி அடிச்சிருக்குன்னு சொல்ல நமக்கு இதை வித்தனா நிறைய பிரைஸ் கிடைக்கும். ஆமா இவங்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுக்கட்டும், அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு இவங்களுக்கு கேவலமா பேசிக்கினே கொஞ்சம் ஒரு மாதிரி நடந்துக்க. ஹீரோ அதுக்கப்புறம் அப்ரைசர் பண்ணி பாக்குறான். அதுக்கப்புறம் பீர் அங்க மெட்டீரியலா இருக்காது. அதுக்கப்புறம் அங்க இருந்து திரும்ப வேற ஒரு இடத்துல ஜாட்டும் பாக்க அங்க பாருங்க இன்னொரு இருக்கு. அப்படியா வாய் இன்னைக்கு நம்ம இன்னொரு ஜாக் பாட்டு இதை பார்த்து ஹீரோவும் இன்னொன்னா இது வாய்ப்பில்லை, எதுவும் இங்க தப்பா இருக்கு. என்னடா சொல்ற? மேப்பை பொறுத்த வரைக்கும் கில்ட்ல இந்த மாதிரியான வழிகள் மட்டும் தான் இருக்குது. ஆனா அந்த வழிகள் இந்த மாதிரியான மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு அல்ல. அதே மாதிரி தேவையில்லாத வழிகளும் இந்த இடத்துல போடல. கில்ட்ல மென்ஷன் பண்ணாத வழிகள் எல்லாம் செக் பண்ணி பார்க்க கூடாது. டேய் மேப் தப்பா இருக்குடா, அவ்வளவுதான். உன்னோட வேலை என்னவோ அதை மட்டும் நீ செய்யணும். அதுக்காக தான் உன்னை இந்த இடத்துக்கு கூட்டு வந்தோம். ஆனா இருந்தாலும் கட்டாயமா நம்ம இப்போதைக்கு கிளம்பில இந்த இடத்துல நமக்கு தான் ஒண்ணு கிடைச்சது இல்ல. இது நமக்கு ஆபத்து இருந்துச்சுன்னா வாட கம்முன்னு எதுவும் ஆகாது. ஏன்னா ஒன்னையும் நான் இந்த இடத்துல தான் காப்பாத்த போறேன்ல. உதவாக்குற ஃபாலோ பண்ணி வா. நான் உன்னுடைய லீடர் சொல்றது மட்டும் செய். நீ என் கூட வரலனா ஒரு காசு கூட உனக்கு கிடைக்காது. அதனால புரிஞ்சுக்கின்னு என்ன பண்ண புரிய பண்ணு. ஆனா நீ வரியா இல்லையா அவ்வளவுதான் உனக்கு கேட்கறேன். நீ இந்த இடத்த விட்டு போறதுனால எனக்கு பிரச்சனை இல்ல, பட் காசு கிடைக்காது. 20 யோசிச்சு பாக்குறான். உண்மையிலே சொல்ல போனா கில்ட்ல என்ன ஒரு சில பார்ட்டி சேர்ந்தவங்க தான் என்ன அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதுவும் சின்ன சின்ன எடுபடி வேலைகள் செய்யறதுக்கு மட்டும் தான். ஏன்னா நான் அன்லக்கியான என்னுடைய ஜாப் அந்த மாதிரி, என்னுடைய பவர் ஸ்கில் அந்த மாதிரி. அதன் வகையில தான் நான் நிறைய பார்ட்டி சேர்ந்தவங்க மூலியமா கிடைக்கிற காசை காட்டிலும் ஜாட் வந்து என்ன தேர்ந்தெடுத்து எனக்கு நிறைய காசு கொடுத்தான். அதாவது கொடுக்குறேன்னு சொன்னா அதை நம்பி தான் இந்த இடத்துக்கு வந்தேன். அதனால இரவும் சரி நீங்க சொல்றது நல்லாவே புரிஞ்சது, நானும் உங்க கூட வரேன், ப்ளீஸ் எனக்கு வழிகாமிங்க. ஓகே மூடிக்கிட்டு எதுவும் பேசாம வந்து சொல்ற வேலையை மட்டும் செய். என்ன அதுக்கப்புறம் இரவு வரும்போது இந்த வேர்ல்டு ரொம்ப மோசமானது. அதுக்கப்புறம் இவங்களும் அந்த இடத்துக்கு போய் பார்க்க ஆஹா என்ன இது நமக்கு இன்னைக்கு அதிசயமான நாளும் சொல்லலாம். இவ்வளவு இருக்கு நான் எதிர்பார்க்கல. தங்க குவியலா கிடக்குது. அப்புறம் அந்த இடத்துல நிறைய ரேரான மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கு. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஜாட் இந்த இடத்துல இன்னமும் நிறைய இருக்கு. என்ன பண்ண போற? இது ஏதோ தப்பா படுது. ஹார்ட்ஸ் எல்லாம் நிறைய இந்த இடத்துல செத்து போயிருக்கு. அப்போ நீ யோசிச்சு பாரு, இதுங்களே கொள்ற அளவுக்கு எதனா ஒன்று இருக்கும் இந்த இடத்துல. எனது அட்வென்ச்சர்ஸ் இந்த இடத்துல வந்து இதெல்லாம் அட்டெண்ட் பண்ணியிருந்தாலும் எதுக்காக இன்னும் இதோட மெட்டீரியல்ஸ் எல்லாம் அவங்க கலெக்ட் பண்ணாம விட்டு இருக்காங்க? வாய மூடுறா. நமக்கு கிடைச்சிருக்கு ஜாக் பாட்டை வந்து புலம்பியே இந்த மாதிரி கெடுத்து விட்டுற போல. உனக்கான வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. இது பொட்டிங்க மாதிரி வந்து பேசிட்டு இருக்கான். ஜாட் ஆனா பின்னாடி பாரு என்னதுடா பாக்கணும் அப்படின்னு அவன் திரும்பி பார்க்க அவங்க பார்த்தா அந்த இருட்டுக்குள்ள நிறைய கண்களும் தெரியும். அது எல்லாமே அது ஹெல் ஹார்ட்னு சொல்ல போற ஸ்கெலிட்டன் மான்ஸ்டர்ஸ் தான். என்ன இளவுது எனக்கு தெரியல. ஹீரோவும் இதுக்கு தான் சொன்னேன் இந்த இதுல ஏதோ தப்பா இருக்கு வேணான்னு கேட்டீங்களா? இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்ல நம்ம புலம்ப. நமக்கு கண்டிப்பா இந்த இடத்துல ஓடுறது தவிர வேற வழி இல்ல. ஒயில் வாழணும்னா இந்த இடத்துல ஓட்டு ஓடணும். ஏன்னா இந்த இடத்துல நிறைய இருக்கிறதுனால நம்மளால சமாளிக்க முடியாது. இதுகிட்ட போராடி நம்மளால ஜெயிக்க முடியாது. வாங்க ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆமா வா சொல்லிட்டு போயிடலாம் இந்த இடத்துல இருந்து அவளை கூப்பிட. ஆனா சொல்லேனா உங்ககிட்ட காஸ்ட் ஸ்பேரலைசஸ் ஸ்பெல் இருக்குல்ல, அதை வந்து எயின் மேல பயன்படுது. இதுகிட்ட ஹீரோ ஷாக் ஆயிட்டு என்னடா சொல்ற? எனக்கு விஷயம் புரிஞ்சிருச்சு. என்ன மன்னிச்சிடு ஏன். நாங்க இந்த இடத்துல உயிர் படிக்கணும்னா நீ அதுக்கு உயிரை தியாகம் பண்ணணும். எங்களுக்காக பண்ண மாட்டியா அப்படின்னு அவன் மேல பேரலைஸ் பயன்படுத்த. அப்படி ஹீரோ பேரலைஸ் ஆகி கீழே வந்துறான். கவலைப்படாத, உன்னால எதுவுமே பண்ண முடியாது. எங்களுக்காக இந்த இடத்துல உன்னுடைய தியாகம் பண்ணிட்டு உன்னோட ஆன்மாவை சொர்க்கத்துக்கு தான் போவோம். இதனால நீ இந்த இடத்துல ஓட முடியாது. நாங்க தப்பிச்சிருவோம். வெறி பிடிச்ச நாய்களா, இந்த இடத்துல வாங்க உங்களுக்காக சாப்பாடு காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு கொடுக்க. குட் லக். சாரிடா ஏன். அடைச்ச இப்படி பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கல. என்ன விட்டு போயிடாதீங்க, என்ன காப்பாத்துங்க அப்படின்னு ஹீரோவும் அப்படி தரையில படுத்து கிடக்க. அந்த இடத்துல அந்த நாய்களும் சூழ்ந்து இருக்க. எவ்வளவு பெரிய துரோகம் பட்டான்னு சொல்லிட்டு ஹீரோவும் அப்படி கதறான். இப்போ அதோட அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே நம்ம ஹீரோவோட கைகளை அப்படி கடிச்சு பிச்சு எரியுதுங்க. பார்க்கவே ரொம்ப கொடுமையா இருக்கு. ஹீரோவை யோசிக்கிறான், என்ன இது எனக்கு அந்த அளவுக்கு வரையில. அப்ப இந்த பொண்ணு பேரலைஸ் பண்ணதுனாலயா? இருந்தாலும் விட மாட்டோம், உங்க எல்லாரையும் கொல்லுவேன், என்னைய கொலை பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு அந்த கல் எடுத்து அதுங்களை அடிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து அவனும் தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு பேக்கை பயன்படுத்தி அதுல இருந்து ஆப்பிளும் அதெல்லாம் சாப்பிடுதுங்க. அதை பயன்படுத்தி அவனை தப்பிக்க நான் எப்படியாச்சும் இந்த இடத்துல தப்பிக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் அவன் போயிட்டு இருக்கு. முன்னாடி பார்த்தா எக்ஸிட் க்ளோஸ் ஆயிட்டு இருக்கு. என்ன இது பிளாக் ஆயிட்டு இருக்கு? கண்டிப்பா அவங்க பண்ண வேலையா தான் இருக்கும். என்ன இந்த இடத்துல டிராப்ல மாட்ட விட்டு என்ன சாகடிக்கணும்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு நான் என்ன கொடுமை பண்ண, பிளீஸ் இந்த மாதிரி பண்ணாதீங்க, என்ன காப்பாத்துங்க. அதுக்கப்புறம் சைட்லயே ஒரு கேப் இருக்கு. அந்த இடத்துல ஹீரோ போயிட்டு பார்க்க அப்பதான் இந்த எட்ஜை பாக்குறான். இதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்ப என்னோட மரணம் இந்த இடத்துல தான். அதுக்கப்புறம் அந்த நாய்கள் பின்னாடி தொடர்ந்து வந்துருச்சுங்க. திரும்பி இந்த இடத்துல போக முடியாது. அப்ப எனக்கு வேற ஆப்ஷன் இல்ல. அதுங்க கிட்ட கடிச்சு சாப்பிட்டு நான் கூட்டமையா இறந்து போக்குது விட இந்த இடத்துல என்னுடைய சாவு நான் சூசைட் பண்ணியாச்சு போட்டோம். வேற வழி இல்ல. நான் இந்த உலகத்துல பிறந்ததுக்கான காரணமே ரொம்ப தப்பா இருக்கு. ஒரு உதவாக்குற ஸ்கில்லோட ஒரு லோவர் ரேங்க்ல மத்தவங்களுக்கு அடிமையா வேலை பாக்குற இந்த வாழ்க்கை இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அதனால நான் என்ன பண்றது? ஏன்னா எதுவுமே இப்ப பண்ண முடியாது. அதை நினைச்சு வேஸ்ட் தான் நினைக்கிறேன். என்னால ஓட கூட முடியாது. இப்போ எதுக்கும் உதவாத ஒரு உதவாக்கரையா தான் இந்த இடத்துல சாக போறேன் அப்படின்னு ஹீரோவும் ஃபர்ஸ்ட் சீன்ல யோசிச்சதை அப்படியே யோசிச்சு பார்த்தேன்னு இப்ப கீழே விழ. அவனும் கீழே விழுந்த அடுத்த நிமிஷமே அந்த இடத்துக்கு திடீர்னு ஒரு எல்ஃபும் நெத்தில போயிட்டு கிஸ் பண்ணுது. நான் கனவு கண்டு இருக்கேன் அப்படின்னு அவனும் கண் வச்சு பாக்க. அம்மா யாரு? நான் எங்க தான் இருக்கேன்? அவனும் பார்த்துட்டு இருக்க. ஏதோ ஒரு மரத்து கடையில இருக்கான். அது ஒரு மேஜிக்கல் ட்ரீ. என்னடா இது? நான் இன்னும் உயிரோட இருக்கணும். எந்த விதமான அடியோ இல்ல, குணமாயிட்டு இருக்கு. எப்போ இதெல்லாம் நடந்தது? ஒருவேளை ரீஇன்கார்னேட்டடா இசக்கையோ இல்லையே. இது ரொம்ப பெருசா இருக்கு இந்த மரம். அப்ப மேல இருந்த தண்ணி மேல விழ. அந்த தண்ணியை அப்ரைசர் பண்ணி பார்க்க, ஓ இதுதான் காரணமா? என்னோட காயத்தை எல்லாத்தையுமே குணமாக்கிடுச்சு. இதோடைய லெவல் வந்து எஸ்ராங்கா ஈலிக்கு போச்சுனா ஏமாடி இருக்குது. எப்போறா? அப்புறம் அந்த ட்ரீயவே அப்ரைசர் பண்ணி பார்க்க இது எஸ்ராங்க இருக்கிற யாக் டார்ஷில்னு சொல்ல போற ஒரு ட்ரீ. வேற லெவல் இது. இதுதான் என்னோட உயிரை இன்னைக்கு காப்பாத்திருக்கு. இந்த உலகத்துல இருக்க யாக் டார்ஷில்னு சொல்ல போற இந்த மாதிரியான ட்ரீகள் எல்லாமே ரொம்ப அபூர்வமானது. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான ட்ரீஸ் மூலியமா வெளிப்படுற மானக்கல் எல்லாத்தையுமே மேஜிக்கல் எனர்ஜியை யூஸ் பண்ணி பாடிக்குள்ள ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அது அப்படியே மேஜிக்கா அவங்க யூஸ் பண்ண முடியும். அதனாலதான் இதுதான் ஒரு மானவை ப்ரொடியூஸ் பண்ற ஒரு ஃபியூ எல்லாம் இருக்கு. ஆனா ஒரு சிலது இந்த இடத்த விட்டு எப்பயும் மறைஞ்சிச்சுங்க. இதனாலேயே நிறைய
மானா வந்து நிறைய பேருக்கு கிடைக்காம போக ஆரம்பிச்சிச்சு. ஆனா மேஜிக்கல் ரிசர்ச்சின் அடிப்படையில் சில பேர் முடிவு பண்ண ஆரம்பிச்சாங்க, லார்ஜ் ஸ்கேல்ல இருக்கிற யாக்ஸ்டாக்ஷன் சொல்ல போற இந்த ட்ரீஸ் எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதான், அதை தேடி கண்டுபிடிக்க சொல்லி இருந்தாங்க. அதை தேடி போறதுக்கு பல பேர் முயற்சி பண்ணாங்க எப்பயோ. அதன் அடிப்படையில் இப்போ நான் ஒன்னு தாத்து கண்டுபிடிச்சிருக்கேன். நான் அந்த டஞ்சனுக்குள்ள இருந்தேன், டஞ்சன்ல இருந்து கீழே விழுந்தா இந்த மாதிரியான ஒரு இடம் எப்படி வந்துச்சு எனக்கு புரியல. ஒருவேளை இது டஞ்சனுடைய டீப் பார்ட்டா இருக்குமோ, என்ன இருந்தாலும் இது என்னுடைய உயிரை காப்பாத்திருக்கு, ரொம்பவும் நன்றி மரம். அப்படி அவன் சொல்லிட்டு இருக்க ஏதோ ஒரு பொண்ணு வயசு கேட்டுட்டாவணும், என்ன இது ஏதோ சொல்லிச்சு. நான் தான் கற்பனை யோசிச்சிட்டேன், டஞ்சன்ல இந்த இடத்துல என்ன தவிர வேற யாரும் இருக்க போறான். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல எந்த ஒரு மான்ஸ்டர் இருக்கிறதுக்கான அறிகுறியும் இல்ல. இப்போ நான் என்ன பண்றது? அப்ப அவங்க ரெண்டு பேரும் துரோகம் பண்ண விஷயத்தை பத்தி யோசிச்சு பாக்குறான். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி கேட்டா கூட அவங்க திரும்ப வரல, எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஃபுட் இருக்கிறதுக்கான அறிகுறியும் இல்ல. சரி, இந்த இடத்துல தப்பிக்க வாச்சு எதனா முயற்சி பண்ணி பார்ப்போம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்க வழியை பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த இடத்துல கிளம்ப போது அந்த மரத்துக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போக இதை கேட்டுட்டு எல்ஃபு பண்ண சோகமாயிட்டு பேக்க வரா. ஹீரோவும் ஒரு பக்கம் அந்த கேட்டுக்கிட்டு போயிட்டு உண்மையிலே இந்த டஞ்சன்ல கில்ட்டாலியா ஆராய்ச்சி பண்ணாத சில இடங்கள் இருக்கு, அதுல ஒண்ணுத்துல தான் நான் இப்ப போறேன்னு நினைக்கிறேன். பட் நான் போற இடம் ரொம்ப டேஞ்சரஸான இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஹெல்ஹாய்டுலாம் இருக்கும், அது என்னுடைய மெயின் எனிமியா இருக்குமா, இல்ல அதை தாண்டி சில வேற லெவலான மான்ஸ்டர்ஸ் இருக்குமா. ஆனா அதுக்கு பண்ண கொடுமையை நான் மறக்க மாட்டேன். என்ன பண்ணாலும் சரி இந்த முறை அதுங்களை கொண்டு தருவேன், பயப்படாத, இருக்கிறது ஆயுதத்தை மாத்தணும், அவனை பழி வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கிளம்ப. இரவு ரொம்ப தூரம் போனதுல என்னடா இது வரைக்கும் எந்த மான்ஸ்டரும் இல்ல, அப்ப கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம், எக்ஸிட் பட்டு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்க. திடீர்னு அவன் மேல அட்டாக் நடக்குது. அப்ப பார்த்தா அவனோட காதும் கட்டாயிட்டு இருக்கு, என்னோட காது. அதுக்கப்புறம் அவன் பேசிட்டு இருக்கும்போது அவனோட கையும் அந்த மாதிரி கட்டாவே. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவனுக்கு முன்னாடி இருக்கிறத அப்படியே பண்ணி பார்க்க அங்க பார்த்தா ஒரு மான்ஸ்டர் இருக்கு. என்னது எஸ்ரம் கிரிம்லினா? எஸ்ரங்கா, என்னால இதை சமாளிக்க முடியாது. அந்த ஹெல்ஹார்டு பீராங்கு. அதுக்கப்புறம் அந்த மான்ஸ்டர் ஹீரோ வந்து அட்டாக் பண்ண ஹீரோவால தாங்க முடியல, அடிப்பட்டு அப்படி கீழே விழ. என்னுடைய ஆப்பனன்ட்ஸ் மட்டும் ஏன் என்னோட ரொம்ப சக்திசாலியா வராங்க, என்னுடைய பவரை பயன்படுத்தி அது கூட சண்டை போட முடியாது, கண்டிப்பா இந்த இடத்த விட்டு நான் ஓடணும். அப்படியே அவனும் ஓடலாம் பார்க்க கடைசி அதுவும் அட்டாக் பண்ண வர ஹீரோவும் பாத்துற அதோட ஸ்டாப் பண்ணிது. என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு அவனும் பார்த்துட்டு இருக்க. அப்ப பார்த்தா அந்த மாதிரி நடக்கிற வகையில அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய மான்ஸ்டர் ஒன்று வந்திருக்கு. அது பேரு டெத் பிரியர், அதுவும் ஒரு எஸ்ராங் மான்ஸ்டர். அதோட அதை அட்டாக் பண்றதுல ஹீரோட கண்ணு எல்லாமே அப்படியே துடிக்க. ஹீரோட கதை முடிஞ்சு நினைச்சா அதுக்கு திரும்பி ஹீரோ பிடிச்சி அப்படி அழுத்தது. அவ்வளவுதான் என் கதை முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்க. எப்படி அவ்வளவு சீக்கிரத்துல அவனை கொல்லலாம்? நீ அவன் ஒரு ஹியூமன், அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணி சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு மேஜிக் யூஸரும் அந்த பீர் அப்படியே துண்ட வெட்டா. முட்டாள் பயலே, எதுக்கடா இந்த இடத்துல வந்து மாட்டிக்கினேன், அவன் யார் நீ அப்படின்னு அவனை யோசிக்க. அதுக்கப்புறம் திரும்பியும் பார்த்தா அந்த மரத்துக்கிட்ட தான் வந்திருக்கான். கண் முடிச்சு பார்க்க என்னடா இது, என்னோட கண்ணு என்னோட காயங்கள் எல்லாமே குணமாயிட்டு இருக்கு. இப்ப முன்னாடி பார்த்தா அந்த எல்ஃபும் இருக்கான். அவன் அதிர்ச்சியில் அவளை பார்த்துட்டு இவன் ரொம்ப அழகா இருக்கான், ஒருவேளை ஃபேரி டேலா இருப்பாளோ, கண்டிப்பா ஃபேரியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதோட அவளை இவனை பார்த்து ஸ்மைல் பண்ண. அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்காம சொல்லுங்க, மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம், நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க மட்டும் தான் அடுத்த எபிசோட்லாம் தரமா இதே மாதிரி வந்துடும். முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, என்னால முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுத்து உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் ஆகிறேன். உண்மையிலே கதை வேற லெவலில் இருக்கு கைஸ். லைக் இந்த கதை வந்து ஃபெயிலியர் ஃப்ரேம் மாதிரி இல்லை, கொஞ்சம் பார்த்தவங்க எல்லாருமே கொஞ்சம் அந்த மாதிரி இருந்ததா மட்டும் சொல்லுங்க. பிடிச்சவங்க எல்லாமே கமெண்ட்ல ஃபயர் வச்சு போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுப்பேன். சரிங்க, சமயத்தோட இந்த வீடியோ முடிச்சு